ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்மு இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு வீக்கெண்டுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த பிளேஸ் எங்கே இருக்குது, அதுக்கு எப்படி போகணுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது அட்வென்ச்சர் சீக்கர்ஸ்க்கும் ஹிஸ்ட்ரி லவர்ஸ்க்கும் ஒரு பிடிச்ச பிளேஸாக இருக்கும். இப்போ நம்ம போகிற பிளேஸ் பெங்களூர்லேருந்து 65 கிலோமீட்டர்லையும், ஒசூர்லேருந்து 32 கிலோமீட்டர்லையும், கிருஷ்ணகிரிலேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம இன்னைக்கு ஒசூருக்கு பக்கத்தில் பலருக்கும் தெரியாத உடையதுர்கம் மலைக்கு தான் ட்ரெக்கிங் போகிறோம். நம்ம போகிற உடையதுர்கம் மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால அங்கே போகிற வழியும் அங்கே பார்க்குற லேண்ட்ஸ்கேப்ஸும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற உடையதுர்கம் மலைக்கு எல்லாராலையும் எல்லா நாளையும் ட்ரெக்கிங் போக முடியாது. ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனாலையும் நிறைய யானைங்க இருக்கிறதுனாலையும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மலை மேலே போகிறதுக்கு இதுதானே நேரா ஸ்ட்ரைட்டா? சரி. அப்படி நீங்கள் இந்த மலைக்கு ட்ரெக்கிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் விசேஷ நாட்களில் இல்லைனா வீக்கெண்டில் குரூப்பாக உள்ளூர் மக்களோட சப்போர்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உடையதுர்கம் வழி மாதிரி வந்துட்டோம். சரியான பாதை இல்லாததுனால எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. சிகப்பு ரோடு கிடைக்குதா? இந்த மலைக்கு க்ரௌடே இல்லாமல் ட்ரெக்கிங் போகும்போது ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த பாதையை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அடர்த்தியான காடுன்னு. நாங்கள் ஒரு பயத்தோடு தான் பைக்கில் போனோம். நம்ம பேசிக்கிட்டே உடையதுர்கம் மலையாடி வாரத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. உடையதுர்கம் மலையடிவாரத்தில் இருக்கிற இந்த பழமையான கல் மண்டபம் தான் இந்த மலையோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் உடையதுர்கம்ன்ற ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கோம். இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன மலை மேலே தான் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த மலை மேலே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸு. இது உடையதுர்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. ஸோ இங்கே வந்து யாருமே வந்து தனியாலாம் வர முடியாது, ஏன்னா யானைங்க நிறைய இருக்குது. இது ஏதாவது இந்த ஆடி 18 இல்லைன்னா வந்து சாட்டர்டே சண்டேஸில் இந்த மாதிரி குரூப்பாக வந்தால் மட்டும் தான் நம்ம மலை மேலே போக முடியும். இந்த மலை ஏறுறதுக்கு ஒரு 45 to 1 hour, 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. I don't think so. No, 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 no. Maybe someday you'll have it your way. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து இப்போதைக்கு யாரும் இன்னும் வர ஆரம்பிக்கலை, இனிமே தான் வருவாங்க. கொஞ்சம் பயத்தோடு தான் போயிட்டுருக்கோம். A nope, a nope, a nope, definitely nope, a nope, nope, a nope, probably never, ever, 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 ever gonna happen. Oh no. மலை மேலே ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோ வேர்க்குது, மூச்சு வாங்கிடுது. ஏன்னா ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு வழி கிடையாது இந்த மலைக்கு.
இன்றைக்கி வந்து ஆடி 18. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பக்தர்கள் வருவாங்கன்னு சொன்னனால நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கே பாருங்கள், வழியே தெரியல. முன்னாடி வந்து இந்த உள்ளூர் மக்கள் வந்து ஒரு 2-3 பேர் போயிருக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். புதுசாலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வழி தெரியாது. ஏன்னா வழி மாறி போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த காட்டில் சரியாக நெட்வொர்க் கூட எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த மலைக்கு நீங்கள் வரணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ் யாராவது சப்போர்ட்டுக்கு கூட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆடி 18 இல்லை சிவராத்திரி அந்த மாதிரி டைமில் வாங்க. இந்த காட்டில் நிறைய மயில் இருக்குது. நாங்கள் நடக்கும்போது மயில் பார்க்கல, பட் வந்து மயில் கத்துற சவுண்டு வந்து நிறைய கேட்டே இருக்குது அப்பப்போ. நான் சுத்தமாக வந்து வழியே இல்லைங்க. மழை காலத்துல எல்லாம் வந்தோம்னா ரொம்ப கஷ்டம். இது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. பார்த்தீங்களா பாதையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் மழை வந்தாலும் இந்த மலை மேலே ஏற முடியாது. நான் ஃபுல்லாக வந்து மண்ணு தான். தனியாக மலை ஏறுறதே கஷ்டம். இவர் வந்து மேலே வரவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக லோடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு யானைங்க நிறையா இருக்குது. அதனால் இங்கே தனியாலாம் வராதிங்க. இந்த உடையதுர்க்கம் மலை மேலே சிவன் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், ரொம்ப சின்னதாக பாறையெல்லாம் வந்து வழுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும். கேர்ஃபுல்லாக ஏறி வாங்க. கொஞ்சம் லீனாக இருந்தால் ஈஸியாக ஏறி வந்துடலாம். எப்படியும் நீங்கள் நிற்காமல் வந்தால் கூட ஒரு 1 hour ஆகிருந்த மலை மேலே ஏறுறதுக்கு. அதே மாதிரி மறக்காமல் இந்த மலைக்கு ட்ரெக்கிங் வரும்போது தேவையான அளவு தண்ணி, வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வாங்க. அந்த மாதிரி வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தண்ணி காலியான உடனே அந்த பிளாஸ்டிக் கேனை வந்து இங்கே போட்டு போயிடாதீங்க. நம்மளாம் நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த காட்டில் வந்துட்டு அங்கங்கே வெறும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாம் போட்டு போயிருக்காங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு இந்த தப்பு பண்ணாமல் இருப்போம். இந்த மலை மேலே தான் நம்ம போகணும். இந்த மலையில் தான் ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயரும் சிவன் கோயில் இருக்குது. இங்கே தான் போயிட்டுருக்கோம். நல்லா வெயில் வந்துடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி காட்டில் போகும்போது ரொம்ப சேஃபாக போங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளெல்லாம் வழியை தாண்டி வேறு எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா அந்த காட்டில் வந்து ஏதாவது அனிமல்ஸ் இருந்தாலும் நமக்கு தெரியாது. மேபி வழி மாறி போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. நாங்கள் வந்து நாங்கள் போகும்போது முன்னாடி வந்துட்டு
லோக்கல் பீப்புள்ஸ் போயிருக்காங்க, பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் தைரியமாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஒரு குரூப்பாக வந்தால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். இந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே தான் நல்ல நிழலாக இருக்குது. இந்த பாறையில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை வரைஞ்சி வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. நல்லா வெயிலில் நடந்து வந்ததுக்கும் இந்த நிழலில் உட்கார்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். இந்த மலையில் பாதி தூரம் வந்தோன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நம்மளோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் போகிற பாதை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விசேஷ நாட்களில் இந்த மலைக்கு ஒரு 9 மணிக்கு மேலே தான் லோக்கல்காரங்க வர ஆரம்பிப்பாங்களாம். யானை இங்கே வந்ததுக்கான அடையாளம் தான் இது. ஃபுல்லாக யானை சாணமாக கிடக்கு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு காயலை. இப்போ தான் ரீசெண்டாக தான் போட்டு போயிருக்கும் போல இருக்கு. பாருங்கள், ஈரமாக இருக்குது. ஸோ இந்த காட்டில் நிறைய யானை இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க யானை சாணத்தை. அதே மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன வழிகள்லாம் பிரியுது. அதிலெல்லாம் வழி மாறி போயிடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டான பாதையில் போங்க. மலைக்கு பாதி தூரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா நிழலாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம பர்வத மலையில் கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த இடமும் இருக்குது. ஏறும்போது கூட ஏறிடலாம், இறங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஏன்னா ரொம்ப செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்குது. இந்த பாதை பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதை மாதிரி தான் போகுது. நிழலாக இருந்தாலும் நல்லாவே மூச்சு வாங்குது. ஏன்னா நம்ம ஏறுறது பூராவே பாதி மலைக்கு மேலே ஏறுறது எல்லாமே ரொம்ப செங்குத்தாக இருக்குது. கல்லுலேயே ஒரு கோட்டை மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏறும்போது இந்த இடம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாகவும் வெறும் பாறையில் தான் ஏறுற மாதிரி இருந்தது. இங்கே தான் ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு எங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ பள்ளத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுது. நல்லா பெரிய பெரிய பாறைகள். ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கு. போகிற வழியில் ஒரு சின்ன குளம் மாதிரி தண்ணி இருக்குது. இங்கே தான் யானையெல்லாம் தண்ணி குடிக்கணுன்றாங்க. அந்த மாதிரி தண்ணி குடிக்கிற இடத்துல பிளாஸ்டிக் பாட்டில்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வனவிலங்குகள் குடிக்க மாதிரி இருக்க இடத்துலலாம் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோட்டையோட ரைட் சைடில் தான் வந்து பாதை போகுது. போகிற வழியில் நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஏரி மாதிரி ஒன்று பார்த்தோம். சிலந்தி பூச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லாமல் அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஏன்னா இந்த காட்டில் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி, கொஞ்சம் கூட காற்றே இல்லை. அதனால் கொஞ்சம் மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நமக்கு முன்னாடி வந்தவங்க வேகமாக ஏறி போயிட்டாங்க. லேசாக அவங்க பேசுகிற குரல் மட்டும் கேட்குது, ஆனால் வழி எதுன்னு தான் தெரியல. பார்க்க சின்ன மலை மாதிரி தான் தெரிஞ்சது, ஆனால் மலை ஏறினா ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. திரும்பவும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த இடம் ரொம்ப வந்து ஸ்டீப்பாக இருக்குது. செங்குத்தாக தான் மலை ஏறுற மாதிரி இருக்குது இந்த இடம். பாருங்கள், வெயில் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் வெயில் நேரம் ரொம்ப இருக்கிறதுனால தண்ணி தாகமாகவும் இருக்குது, ரொம்ப மூச்சு வாங்குது. நம்ம கண்ணுக்கு எண்ட தூரம் வந்து சுற்றி வர காடும் மலைகளுமாக தான் இருக்குது. சுத்தமாக காற்று இல்லை. இந்த மலை மேலே எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. மறக்காமல் தண்ணி ஒரு 2 லிட்டராவது நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி இந்த உடைய துர்க்கம் மலை மேலைக்கு பக்கத்துலையோ இல்லை மலை அடிவாரத்துலேயோ ஒரு கோயில் வந்தாச்சு. எந்த ஒரு ஃபுட்டும் வந்து கிடைக்காது. ஒரு வழியாக மலையோட உச்சியை நம்ம ரீச் ஆகிட்டோம். தூரமாக தெரியுது பாருங்கள், ஒரு கோபுரம், அதுதான் வந்து கோவில். இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்து மலை ஏறணும். போயிடலாம். இந்த மலை மேலே 2 கோவில் இருக்குது. ஒரு வழியாக வந்து மலையோட உச்சியை ரீச் ஆகிட்டோம். மலைக்கு போகும்போது நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு கோவில் வருது. அது என்ன கோயில்னு பக்கத்தில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு சிவன் கோயிலை பார்க்க போகிறோம். ஓம் நமச்சிவாய. இந்த வழி இருக்குது, இந்த வழி இருக்குது. எங்கே போகிறது? இங்கே பாருங்கள், யானை எங்கேயும் வந்துட்டு போயிருக்கு. யானை சாணம் தான் இது ஃபுல்லாக. இவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது, இவ்வளோ மலை மேலேயும் வந்து யானை வந்துட்டு போயிருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் இந்த இடத்துல. நான் பிடிக்கிறதுக்கு எந்த எதுவுமே இல்லை. சைடில் போனீங்கன்னா கீழே பள்ளத்தில் போய் விழுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன மலை மேலே தான் விளக்கு ஏற்றுறாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அந்த விளக்கு ஏற்றுற இடம் பாருங்கள். இதான் வந்து சிவன் கோவில்.
உடையதுர்க்கம் மலை மேலே இருக்கிற சிவன் கோவில் தான். எவ்வளோ அழகாக வந்து சிவன் வந்து நமக்கு காட்சி தராரு. ஸோ நீங்கள் மலை அடிவாரத்துலேருந்து 1 hour ட்ரெக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சிவன் கோவிலையும் ஆஞ்சநேயர் கோவிலையும் பார்த்துடலாம். இந்த மலை மேலே இருந்து பார்க்குற வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உடையதுர்க்கம் மலை மேலே இருக்கிற சிவலிங்கத்தையும் ஆஞ்சநேயர் கோவிலையும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரியான இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயணங்கள் தொடரும். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.